அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிசினஸ் சக்ஸஸ் ஸ்டோரி தான். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து கேளுங்க நண்பர்களே. சமீபத்தில் பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்ட ராமேஸ்வரம் கேஃப் அப்படிங்கிற ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் மிகப்பெரிய உள்ள சக்ஸஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7500 பில் அவங்க போடுறதா சொல்கிறாங்க. 4.5 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதா சொல்கிறாங்க. இவர்களுடைய பிசினஸுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? சாதாரண ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் எப்படி இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சில பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். முதலாவது என்னன்னா பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறது. அது என்ன, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டுக்கு தகுந்த அளவுக்கு தான் அவங்க விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமான விலைகள்லாம் கிடையாது. அதனால நிறைய பேர் இவங்களை தேடி போகிறாங்க. இரண்டாவது கன்சிஸ்டன்டான டேஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ந்து ஒரு சரியான டேஸ்ட்டை கொடுக்குறாங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இவங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெனு எதுவுமே இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெனு தான் வச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக போய் உங்களால் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுது. அடுத்தது பிராண்டிங் அண்ட் டெக்னாலஜி. பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 4 அடிப்படையான விஷயங்கள தான் இந்த ராமேஸ்வரம் பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு நம்மளே.